ரமலானில் பிந்தின 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருப்பது சுன்னத் முஅக்கதாவாகும். இறை திருப்தி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டிலங்கும் இஅ்திகாஃப் உலகிலேயே மிகச் சிறந்த உயரிய வணக்கமாகும். இத்தகைய இஅ்திகாஃபிற்கு தலையாய முக்கியத்துவத்தை த்வாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளித்துள்ளார்கள். இமாம் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான நற்செயல்களை சில சமயம் செய்தும் சில சமயம் செய்யாமல் விட்டும் இருக்கிறார்கள். ஆனால் புனித மதீனாவிற்கு சென்ற பின்னர் தம் வாழ்நாளில் இறுதி வரை ரமலானின் இறுதி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருப்பதை மட்டும் எப்பொழுதுமே விடவே இல்லை. இத்தகைய ஒரு நல்ல செய்கையை முழுமையாக பேணாமல் இருப்பது மிகவும் வியப்பிற்குரிய செயலே ஆகும். நூல் ஐன் ஷரஹ் புகாரி. சுன்னத்தான இஅ்திகாஃப் இருக்கும் முறை என்ன? ரமலானில் 20ஆம் நோன்பின் அசருக்கு பின் சூரியன் மறையும் முன் இறை பொருத்தத்தை நாடி இப்பள்ளியில் இஅ்திகாஃப் இருக்கிறேன் என நியத் செய்து பள்ளியில் நுழைய வேண்டும். பெருநாள் பிறையை பார்த்தவுடன் இஅ்திகாஃபை நிறைவு செய்ய வேண்டும். நூல் ஷாமி. எந்த பள்ளியில் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும்? தனது தெருப்பள்ளியில் ஜும்ஆ நடப்பதில்லை, இன்னும் அப்பள்ளியில் வேறு யாரும் இஅ்திகாஃப் இருக்கவில்லை என்பதினால் தன் பள்ளியை விட்டு அடுத்த பள்ளிக்கு செல்லக்கூடாது. ஏனென்றால் தன் பள்ளியில் யாரும் இஅ்திகாஃப் இருக்கவில்லையானால் அம்முஹல்லாவாசிகள் அனைவரும் குற்றவாளியாகி விடுவார்கள். எனவே தனது முஹல்லாவில் உள்ள பள்ளியில்தான் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். நூல் ஃபதாவா ஆலம்கீரி.